ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குட் பேட் அக்லி டீசர் தான் பார்க்க போறோம். ஸோ வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் இருக்குங்க. ஏன்னா வந்து செலிப்ரேஷன்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிடுச்சு. சரி வாங்க நம்ம பார்த்துட்டு பேசுவோம். ஒரு ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சு. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள எல்லாம் கெட்ட போகுது. மொத்தம் மிக்ஸ் பண்ண மாதிரி எல்லாமே அதெல்லாம் பண்ணக்கூடாதோ. சில சமயங்கள் அதெல்லாம் பண்ண மங்காத்தா படம் ஏய் வாடி மொத்தமா இது செஞ்சுட்டு மை டார்லிங்ஸ் இதுதாங்க செம்ம கூல். இது எங்க மொத்தமா உடச்சிட்டு வேற மாதிரி வந்திருக்காரு ஐயா. எனக்கு வந்து ஒரு ரிச்சில் வந்து ஒரு புள்ளிங்க எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. சரியான கம்பேக்குங்க அது. அதுவும் மொத்தம் நம்ம அஜித் இதெல்லாம் மிஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி. அது மொத்தமாக கலவையாக கொடுத்து ஒரே படத்துக்கு தாடா வச்சு வேடான்னு குத்த மாதிரி இருக்குது. எனக்கு போன நம்ம படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவடிக்கால வந்து நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனேன். பழைய இயற்கையை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அது நம்ம இப்போ இருக்கிற அந்த இயற்கையை தான் திரும்ப பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இதில் உடையும்னு நினைக்கிறேன் எனக்கு. இதில் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. பாட்டில் மட்டும் இல்லை, சீன்லேருந்து டைலாக்லேருந்து அவர் பாலில் கஞ்சி எல்லாமே வேறு லெவல் பண்ணியிருக்காரு. செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. டீசர்லாம் நம்ம எப்பவுமே வேற மாதிரி எதிர்பார்ப்போம். இது ஃபுல்லாக அப்படியே வேற மாதிரி இப்படி வரும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அது ஒவ்வொரு காஸ்டியூமாக இருக்கும். அந்த ஃபேஸு எங்களுக்குள்ள வேற மாதிரி இருந்துச்சு. பயங்கரங்க. சத்தியமாக என்ன சொல்கிறது, எனக்கு அந்த அந்த ஒரு க்ரீன் ஷர்ட் ஒன்று போட்டிருந்தால அந்த புள்ளிங்கோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதெல்லாம் செம்மையாக இருந்தது. எனக்கு வந்து அசல் படம், பில்லா படம், வாலி படம், அப்புறம் வரலாறு, நிறைய படம் வந்துட்டே இருந்தது. எனக்கு இது பார்க்கும்போது இப்போ என்ன தோணுதுன்னா, கொஞ்ச நாள் நான் கேப் எடுக்க போகிறேன்னு வேற சொன்னாரா, அதுக்கு சேர்த்து வச்சு இது கொடுத்தாரா, இல்லை இனிமேல் அவர் படமே இது பண்ண மாட்டாரோன்ற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் தோணுது. அப்படிதான் இருந்துட்டு போகுதுன்னு. ஏன்னா மொத்தமும் வந்துருச்சு எல்லா படம் கேரக்டரும் அப்படின்ட்டு கொஞ்சம் தோணுது. தெரியல. அதான் எப்பவுமே நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ண டீசர் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வாய்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கோம். இப்படிதான் வரும். இது டோட்டலாக வேற. எனக்கு வந்து சீனே இப்போ நான் வந்து ஏகே ப்ரோ தான் பார்த்தனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போதான் என்னமோ யங்ஸ்டர் மாதிரியோ இப்போ புதுசா அப்படியே ஒரு யங்கா வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் படம் பண்றேன் அப்படிங்கிற ஃபீல்ல இருக்கு. இது பார்த்தனா சொல்லுவோம்ல, சால்ட் பெப்பர் ஹேரு, அவருக்கு வயசாயிடுச்சு அது இதெல்லாம் சொல்கிறோம்ல. பட் இப்போ பார்த்தா என்னமோ புதுசாக இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்த மாதிரியும் ஒரு சின்ன பையன் வந்து பண்ணுறான் அப்படி இருந்துச்சு. ஸோ வந்து அப்படியே ஜாலியாக வந்து ஒன்று பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவரே உடச்சிட்டு வேற மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அது ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ஃபர்ட்டில் அப்படி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போல்லாம் உடச்சிட்டே நான் மங்கா தரேன் அப்படின்ட்டு ரிட்டன் வந்தால் எப்படி இருக்கும் பண்ணுறேன் பாடுறேன் அப்படின்ட்டு அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. வேற மாதிரி இருந்ததுங்க. எனக்கு அந்த இது பிடிச்சிருந்தது. ஒரு சீன்ல வந்து பழைய நம்ம ஏகே அஜித்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஒரு ஃப்ரேம்ல. எங்க அந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லுக் அது மாதிரி திரும்பி பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். வேற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஏஜ்ல இருந்து அப்படி என்ன காட்டுவாங்கன்னு தெரியல. ஃபுல்லா செம்மையா இருந்ததுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ வந்து எப்படி சொல்றது, ஒரு ட்ரெண்டியா ஒரு படம் பண்ணோன்னா ஒரு ஒன்று வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நான் இறங்கி செய்கிறேன் பேர் நானும் எல்லாம் எதுக்கும் சலிச்சம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இதுக்கு இறங்கி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய இதுவுமே இருக்குது ஸ்டைலு. ப்ளஸ் வந்து இப்போ இப்படி தானே வந்துட்டு இருக்கு படங்கள்லாம். அதுக்கு வந்து செய்யணுன்ற மாதிரி பண்ண மாதிரி. ஏன்னா எப்பவுமே சீரியஸாகவே பார்த்துட்டோம். நம்ம எதிர்பார்த்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் நக்கல்லா நையாண்டியால ஒரு அஜித் சர்மன் இருந்தார். ஸோ அது இப்போதான் வந்த மாதிரி தோணுச்சு. அதாவது மங்காத்தை விட மங்காத்தாக்கும் வேதாளத்துக்கும் நடுவில் ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் எனக்கு அந்த ஃபீலுக்கு வந்துச்சு. வேற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது.
ஓகே வெயிட்டிங்க மரண வெயிட்டிங் இது இப்போதான் எனக்கு தெரிஞ்சு இந்த செலிப்ரேஷன்லாம் வேற லெவல் பண்ணிட்டு இல்லை நேற்று நைட்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது ரொம்ப பண்ணுறேன் என் தம்பிலாம் ஃபோன் பண்ணிட்டு அசுன்னு பேசுங்க ப்ரோ கத்தி கத்தி எனக்கு தொண்டை போயிடுச்சு ப்ரோ நான் போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னான் எனக்கு அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ சம்பவம் இருக்குது. ஆனாங்க எனக்கு இது வரைக்கும் டீஸ் எல்லாம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் சத்தியமாக தெரியாது, நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. நேற்று தான் எங்கள் தம்பி சொன்னாங்க தேட்டரில் வந்திருக்கு அப்படின்ட்டு. எனக்கு அதுவே தேட்டர்லாம் விடுவாங்களா அப்படின்ட்டு பார்த்தா எங்கள் ஊர்லேயும் விட்டுருக்காங்க. அப்போது நமக்கு இங்கே பார்க்கறதுக்கே இப்படி இருக்குன்னா தேட்டரில் பார்த்தவங்களாம் எந்த மாதிரி அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அது நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த ஒன்ஸ் மோர் சொல்லி தேட்டர் ஓனர் எப்படியோ செஞ்சிருப்பாங்க. எனக்கு அதுதான் ஃபீல் இருந்துச்சு. இது ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கலாச்சாரம், இந்த டீசர் வர்றதெல்லாம். நம்ம தம்பிக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். அது அந்த பக்கம் போகிறதுனால தெரில. எல்லாம் நிறைய நடக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய இதில். ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.